வேலை செய்யற எம்ப்ளாயிஸுக்கு கோடி கோடியா குட்டி கொடுத்திருக்கு ஸ்விக்கி. இனிமே நீங்கெல்லாம் மில்லியனர்னு வாரி வழங்கி இருக்கு. அடிச்சாம் பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு ஸ்விக்கில வேலை செய்யற சில பேரு செம்ம ஹாப்பி அண்ணாச்சி. இவ்ளோ பெரிய மனசு யாருக்குங்க வரும் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஸ்விக்கி இப்போ ஸ்டாக் மார்க்கெட் குள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. நவம்பர் 13ஆம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா என்ட்ரி கொடுத்திருக்காங்க. ஐபிஓல இப்போ வந்ததுனால ஸ்விக்கில இப்போ கரண்டா வேலை செஞ்சுட்டு இருக்க, இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச 70 எம்ப்ளாயிஸுக்கு 8 கோடியை 50 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்க போகுது. ஆமாங்க, அவங்க எல்லாரும் இனிமே மில்லியனர்ஸ் ஆக போறாங்க. சில பெரிய பெரிய கம்பெனி பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டாக் மார்க்கெட் குள்ள என்ட்ரி கொடுக்கறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய சில எம்ப்ளாயிஸ்க்கு ஷேர் கொடுப்பாங்க. அது வழக்கமான ஒரு விஷயம் தான். அந்த வரிசையில ஸ்விக்கி இப்போ அவங்களுடைய சில எம்ப்ளாயிஸ்க்கு ஷேர் கொடுத்திருக்கு. அண்ட் அதுல முக்கியமா சொல்லணும்னா 70 எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் கிட்டத்தட்ட 8 கோடியை 50 லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா கிடைக்க போகுதாம். இது வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்குள்ள பல கம்பெனிஸ் வந்திருக்கு. பட் இப்போ ரீசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னா ஸ்விக்கியுடைய ஐபிஓ மட்டும் 11,327 கோடி. சோ இது இப்போ இருக்கிற ஒரு நியூ ஏஜ் கம்பெனில ஒரு பெரிய அமௌண்டோட உள்ள வந்திருக்காங்க. மொத்தமா இந்த கம்பெனில வேலை செய்யற 5000 எம்ப்ளாயிஸ்ல பாத்தீங்கன்னா 500 பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் 1 கோடி ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த 500 பேர்ல இந்த பர்டிகுலரா இந்த 70 பேருக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் 8 கோடியை 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் கிடைக்கும் அப்படின்னு கூறப்படுது. அதுக்கு பேரு தாங்க எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன். சோ கம்பெனில வேலை செய்யற சில எம்ப்ளாயிஸ்க்கு அந்த கம்பெனியே அவங்களுடைய ஸ்டாக்ஸ் ஷேர் எல்லாம் கொடுக்கும். சோ அந்த கணக்குப்படி தான் இத்தனை எம்ப்ளாயிஸ்க்கு இவ்ளோ கோடி ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி பாத்தீங்கன்னா நிறைய நாட்கள் வேலை பண்றாரு, நிறைய வருஷம் அங்க இருக்காருன்னா அவருக்கு இன்னும் ஷேர்ஸ் அதிகமா கிடைக்கும். வேலை செய்யற எம்ப்ளாயிஸ்க்கு கோடிகள்ல கொட்டி கொடுக்கறாங்களேப்பா அப்படின்னு இந்த விஷயம் இப்போ பரபரப்பா பேசப்படுது. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க.